ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் கிடைச்சா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அப்ரிஷியேட் பண்ணா பிடிக்கும். நம்ம வீட்ல சமைச்சு வச்சிருக்கும்போது நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன இடங்கள்ல சொல்லக்கூடிய சின்ன சின்ன அப்ரிசியேஷன் வந்து நம்மள இன்னும் ஊக்கப்படுத்தி, அதிகமா நம்மள இன்னும் அந்த இன்வால்வ்மென்ட்டோட அந்த வேலையில செய்றதுக்கு நமக்கு உதவி செய்யும் இல்லையா? அப்படி ஒரு பதிவு தான் இந்த பதிவு. யார் அப்ரிஷியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னுடைய பதிவு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுக்கு முன்னாடி முகமூடின்னு ஒரு பதிவு போட்டேன். அத பார்த்துட்டு ஒரு போலீஸ் அன்பர் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சகோதரர் கூப்பிட்டுருந்தாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது எல்லா தரப்புல இருக்கக்கூடிய பிசினஸ்க்கும் பொருந்தும். பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொருந்தும். பட் ஸ்டில் நான் போலீஸ்ங்கிற வார்த்தை அங்க ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்க தான் ரொம்ப டாமினன்ட்டா, அத்தாரிட்டேட்டிவா வெளியில அவங்க இருக்கக்கூடிய கட்டாயம் அவங்களுக்கு. அதே 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, அதே டாமினன்ட்டோட உள்ள வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அத பார்த்த ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "மேடம் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டு தான். நாங்க அப்படிதான் இருக்கிறோம். மாத்திக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தேங்க் யூ மேடம். அதெல்லாம் பேசிட்டு 3 மாசம் ஆச்சு மேடம் நாங்க வீட்டுக்கு போயே" அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இது உண்மையான விஷயம் தாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு ஒரு கணவர் போயிருக்காங்க ஃபேமிலிக்காக. அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்காங்கங்கிறத தாண்டி, ஒரே ஊர்ல இருந்தா கூட டியூட்டி வந்துருச்சு, ஒரு கேஸ் இருக்கு, அத முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில வீட்டுக்கு பல நாள், பல வாரங்கள், சில மாசங்கள் போகாம இருக்கிற காவல்துறை நண்பர்கள் நமக்கு நடுவுல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கண்டிப்பா நம்ம குடுக்கணுங்க. காவல்துறை உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்ற மாரி, நமக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க. நமக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு எந்த விசேஷனாலும் லீவ் இல்லாம நெறைய பேர் டியூட்டி பார்க்குறத நம்ம பார்த்துருக்கோம். டிராஃபிக் போலீஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் டியூட்டி பார்க்குறத பார்த்துருக்கோம். ஃபெஸ்டிவல் மட்டும் இல்ல. ஏதாவது ஒரு ஃபங்ஷன், ஒரு மீட்டிங்னா கூட ஒரு ஒரு அடிக்கு ஒரு போலீஸ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க அத்தன நண்பர்களுக்கும், காவல்துறையில பணிபுரியிற அத்தன சகோதர, சகோதரிகளுக்கும், நம்மளுடைய நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்ப பயன்படுத்தி என்னுடைய மனமார்ந்த கிராட்டிட்யூட தெரிவிச்சுக்கணும்.